ராகவேந்திர சுவாமி டெம்பிளுக்கு வந்தாச்சு. வாங்க எங்க கூட நீங்களும் குரு ராகவேந்திர சுவாமியை தரிசனம் பண்ணலாம். உண்மையானது ஒரு புண்ணியம் கொஞ்சம் இருந்தால் மட்டுமே இந்த சன்னிதானத்துக்கு வர முடியும். ஏன் காரணம் வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு ஈரோடு குரு ராகவேந்திர சுவாமி டெம்பிளுக்கு வந்திருக்கோம். இது வந்து காவேரி கரை ஆப்போசிட்ல வந்து அமைந்திருக்கு இந்த டெம்பிள். ராகவேந்திர சுவாமி டெம்பிளுக்கு பக்கத்திலேயே சோழீஸ்வரர் கோயில், பிரம்மர் கோயில், இந்த மாதிரி 3 கோயில் அப்படியே ஒட்டியே சரௌண்டிங்ஸில் இருக்குது. நல்லா மனசார உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ ஆத்மார்த்தமாக வேண்டிக்கோங்க. அப்பா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார். அழகாக தண்ணி போகுதுன்னு பாருங்கள். தினமும் அதிகாலை 3:30 மணிக்கு குரு ராகவேந்திர சுவாமி இந்த ஆற்றில் வந்து நீராடுறதா வந்து கோயிலில் இருக்கிறவங்க வந்து சொல்கிறாங்க. ராகவேந்திர சுவாமியை என் கூட நீங்களும் வந்து தரிசனம் பண்ண போகிறீங்க. ஏறி போனால் துளசி மடம் இருக்குது. ஸோ தரிசனம் பண்ணிவிட்டு குரு ராயரை வந்து பார்க்க போகலாம். தரிசனம் பண்ணலாம். சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே ஒரு திண்ணை மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் உட்கார்றதுக்கு. ஸோ வயசானவங்க முடியாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா உட்காந்து நமக்கு பிரசாதமாக கொடுக்கும் மந்திராட்சதை மற்றும் கற்கண்டு. ராகவேந்திராய சத்ய தர்மரதாய பஜதாம் கல்பவருஷாய அமிர்தாம் காமதேனுக்கு. ராகவேந்திர சுவாமி பக்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இப்போ நாம எங்கிருந்து பேசணும் அப்படின்னா, ஈரோடு காவேரி கரை ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி கோயில இருந்து பேசணும். உண்மையானது ஒரு புண்ணியம் கொஞ்சம் இருந்தால் மட்டுமே இந்த சன்னிதானத்துக்கு வர முடியும். ஏன் காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுமார் ஒரு 350 வருஷத்துக்கு முன்னாடி மந்திராலயத்துல ஜீவ பிருந்தாவனம் ஆனவர் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஈரோட்ல இருந்து திரு ராமாச்சார் அப்படின்னு சொல்லிட்டு மந்திராலயத்தை போய் ராகவேந்திர சுவாமிகளுடைய மிருத்திகையை நடந்தே கொண்டு வந்தார். நடந்தே அப்படின்னா ஒரு சில கிலோமீட்டர் நடந்த உடனே ஒரு இடத்துல நின்று அதற்கு உண்டான பூஜை நைவேத்தியம் செய்யுங்க, அப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் நடைபெறும். இந்த மாதிரி மாத கணக்கிட மிருத்திகையே காடார நடந்து பிரதிஷ்டை செஞ்ச அற்புதமான பிருந்தாவனம். சுமார் 300 வருஷத்துக்கு முன்னாடியே, இன்னும் சொல்ல போனா நம்ம தமிழகத்துல இது முதல் பிருந்தாவனம் அப்படின்னு சொல்லிட்டு போற்றப்படுது. ஒரு என்ன சொல்றது, 300 வருஷத்துக்கு முன்னாடி ஆனாலும் சுமார் 100-110 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா கொஞ்சம் பிதிலமா இருந்துச்சு. அந்த நேரத்துல மந்திராலயம் கிருஷ்ணாச்சார் அப்படின்னு சொல்லிட்டு மகாஜனாஸ் கோயில்ல சமஸ்கிருத உபாத்தியரா இருந்தார். அவருக்கு கனவு வந்தது, நான் மழையிலையும் வெயிலையும் சிரமப்பட்டு இருக்கேன், எனக்கு ஒரு குதிரை அமை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்துல அவரு சமஸ்கிருத ஸ்காலரா இருந்ததுனால எல்லா ஊருக்கும் போய் மகாபாரத ராமாயண பாகவத உபன்யாசம் செய்து அதன் மூலமா வந்த அந்த திரவியத்தை வச்சு இப்ப நீங்க என்ன கண்ணால பாக்குறீங்களோ அந்த பிருந்தாவனம் மந்திராலய கிருஷ்ணாச்சார் எஸ்டாப்ளிஷ்ட் அல்ல, ரீஎஸ்டாப்ளிஷ்ட். இதுக்கு உள்ள ஏற்கனவே அந்த ராமாச்சார் கொண்டு வந்த மிருத்திகையினுடைய பிருந்தாவனம் சின்னது உள்ள இருக்கு. அதற்கு மேல் எழுப்பப்பட்ட இன்னொரு பிருந்தாவனத்தை இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ அதுக்கப்புறம் இப்ப 110 வருஷமா இதுக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவுன்னு சொல்ல முடியாத அவ்வளவு மகிமை. வெடியர் காலையில 3 மணி ஆச்சுன்னா இந்த பிருந்தாவனத்துல இருந்து ஆனந்தமா அவரு ஸ்நானத்துக்கு போற எத்தனையோ அந்த பாதங்களோட சப்தத்தை கேட்டுக்கிறாங்க. இப்ப கூட்டிட்டு போறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம கோயிலுக்கு வந்தோம், அந்த பாதங்களோட பார்த்தா அந்த மண்ணுல நடந்த அந்த மண்ணெல்லாம் இருக்கும் பாருங்க, அந்த மண்ணெல்லாம் எத்தனையோ நாள் அதை துடைச்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் பூஜையை தொடர்ந்த எத்தனையோ அர்ச்சகர்கள் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா வெங்கட்ரமண ராவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பூஜை பண்ணிட்டு இருந்தார். அது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு துவாதசி அன்னைக்கு காலையில சீக்கிரம் அந்த பூஜையை முடிச்சுட்டு அவர் போயிட்டார். பெங்களூர்ல இருந்து ஒரு குரூப், ஒரு ஃபேமிலியா வந்து ராயருடைய தரிசனத்துக்காக வந்திருக்காங்க. அப்ப வந்த போது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, கதவு பூட்டி இருக்கும்.
சுவாமி என்னது பெங்களூர்ல இருந்து ரொம்ப தூரம் இருந்து நான் உங்களுடைய தரிசனத்துக்காக வந்திருக்கேன், தரிசனம் இன்னைக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உடனே அங்கிருந்து வரார் வெங்கட்ரமணரா. வந்த உடனே வாங்க வாங்க வாங்க, இப்பதான் வரையலா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து அவளை பிரேஷன நமஸ்காரம் எல்லாம் செய்ய வச்சு மந்திராட்சத்தை, அதை என்ன சொல்றது, கர்ஜூர் காயின்னு அப்ப சொல்லுவாங்க, அதையெல்லாம் பிரசாதம் கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் அவ்வளவு சந்தோஷம். என்னடா கூட்டி இருக்கே, இன்னைக்கு தரிசனமே கிடைக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அவங்களுக்கு இவ்வளவு அனுசரணையா கதவை திறந்து பிரதட்சிண நமஸ்காரம் செய்ய வச்சு பிரசாதத்தையும் கொடுத்திருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவ ஆத்துக்கு சந்தோஷமா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழிச்சு அவருக்கு போன் பண்றாரு. யாரு? நீங்க அன்னைக்கு வந்தீங்க, ரொம்ப அற்புதமா தரிசனம் எல்லாம் பண்ணி வச்சீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு வெங்கட்ரமண ராவ் சொன்ன பதில் தான், இந்த கோயிலுடைய உற்சவம் ஒரு வாரமா நான் ஊர்லயே இல்லையேங்க. அப்பா சாமி, நீங்க எப்ப வந்தீங்க, யார பார்த்தீங்கிறாரு. புல்லரிக்குது. சோ அப்பேற்பட்ட சன்னிதானம் இன்னைக்கு வரையிலும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் வாசம் செய்துட்டு இருக்கக்கூடிய மந்திராலயத்துக்கு போறவா போகட்டும். அங்க போக முடியலையே அப்படின்னு யாருக்கெல்லாம் ஆதங்கம் இருக்கோ வாங்க, காவேரி கரை ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனத்துக்கு உங்களுக்கு அனுகிரகம் செய்ய ராயர் காத்திருக்கிறார். அவர் ரெடி, நீங்க ரெடியா? சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. நன்றிங்க ஜெய் சாமி. ஸ்ரீனிவாஸ்.